நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அதில் ஒரு பெண்மணி தான் யார், வீரமங்கை வேலு நாச்சியார். அவங்க வந்து எப்படிப்பட்ட பெண்மணின்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிலர் சிறிது சிறிதாக நமது நாட்டை வந்து கைப்பற்றி கொண்டனர். அதாவது வந்து பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுக்குள்ளே வந்து வணிகம் தான் செய்ய வந்தாங்க. கொஞ்ச நாளில் வந்து நம்ம நாட்டையே என்ன பண்ணாங்க, கைப்பற்றி கொண்டாங்க. அவங்கள எதிர்த்து வந்து நிறைய பேர் ஒரு போர் புரிஞ்சாங்க. அதில் வெற்றி பெற்றவங்க கொஞ்சம் பேர் தான். அப்போ வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெரும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களில் ஒருவரை பற்றி அறிவும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். இப்போ நம்ம அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலு நாச்சியார் யார் அப்படின்னா, செல்லமுத்து மன்னரான ராமநாதபுரத்தை ஆட்சி செய்தவங்க தான் செல்லமுத்து மன்னர். அவங்களோட மனைவி யார் அப்படின்னா முத்தம்மாள். அவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த குழந்தை தான் வேலு நாச்சியார். எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 1730 ஜனவரி 3ஆம் தேதி வந்து பிறக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா நினச்சி அதாவது வந்து பெண் வாரிசு தான் நினைக்காம ஆண் வாரிசாகவே வளர்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தமிழ் மட்டும் இல்லை, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளும் சிறப்பாக கற்றுக்குறாங்க. தற்காப்பு கலையான வளரி, சிலம்பம், குதிரையேற்றம், வாள்போர், வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்குறாங்க. யார், வீரமங்கை வேலு நாச்சியார். அப்போ அவங்களுக்கு வந்து வயசு 16 ஆயிடுச்சு. அப்போ சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வந்து திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. யாருக்கு, வேலு நாச்சியாருக்கு. அப்பா வந்து ராமநாதபுரத்தின் மன்னர். இவங்க வந்து வேலு நாச்சியாரோட கணவர் யார், சிவகங்கை மன்னர். ஓகேவா. முத்துவடுகநாதர் யார், சிவகங்கைக்கு மன்னராக ஆட்சி புரிந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த முத்துவடுகநாதருக்கு வந்து ரெண்டு தளபதி இருக்காங்க. சின்ன மருது, பெரிய மருது. அவங்கள வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா மருது சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து அவங்க நல்லா சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க பேர் என்னென்னா வெள்ளச்சி நாச்சியார். ஓகேவா. அந்த நேரத்தில் வந்து ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிவகங்கையை நம்ம எப்படினாச்சும் கைப்பற்றணும், அது செழிப்பாக இருக்குது, அந்த சிவகங்கையை வந்து என்ன பண்ணணும், நம்ம டக்குன்னு கைப்பற்றிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவகங்கையோட மன்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. யார், முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதரை வந்து நம்ம கொண்டுட்டோம்னா அப்படின்னா நம்ம அந்த சிவகங்கையை ஈஸியாக நம்ம கைப்பற்றிடலாம். அப்போ அவரை கொல்றதுக்கு என்ன பிளான்னு சொல்லி அவர் எங்கே போகிறான்றத தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் முத்துவடுகநாதர் என்ன பண்ணுறாருன்னா, காளையார் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறாரு. யாரோட ரிலேட்டிவ் கூட போகிறாரு. அந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு படைத்தளபதி அனுப்புகிறாங்க. பான்சூருக்கும் அதாவது நம்ம முத்துவடுகநாதருக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு போர் புரிஞ்சு அந்த நேரத்தில் இவரை கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு போர் நடக்குது. அந்த போரில் வந்து நயவஞ்சகமாக வந்து முத்துவடுகநாதரை கொன்றுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா, தமக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குல்ல, அதை வந்து முதுகில் அந்த ஒரு துணியால் நல்லா இருக்க கட்டி குதிரையில் ஏறி வேகமாக தப்பிச்சு தலைமறைவாக ஆயிடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடமா போகும்போது ஒரு இடத்துல தண்ணி தாகம் எடுத்து ஒரு பெண்மணி வீட்டுக்கிட்ட போய் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தண்ணி கொடுக்குறாங்க. அவங்க பேர் தான் உடையாள். அவங்க சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து வேலு நாச்சியார் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி வந்தேன்னு என்னை பின்பற்றி வராங்க, தேடி வராங்க, நீங்கள் என்ன பண்ணிடணும், நான் வந்த இடத்த எந்த சைடு போகிறேன்றதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, அந்த உடையாள் வீட்டுக்கு போய், இந்த சைடு தான் வந்தாங்க, வேலு நாச்சியார் வந்திருக்காங்க, ஒழுங்கா மரியாதையாக சொல்லலைன்னா உன் கைகளை வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே, அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னோடனே, நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னோடனே வெட்டிடுறாங்க கைகளை. அதுக்கப்புறம் நீ ஒழுங்காக உள்ளதை சொல்லலைன்னா தலையும் வெட்டிடுவேன்னா வெட்டிட்டாங்க. அவங்க அதே மாதிரி காட்டி கொடுக்காத ஒரே பெண்மணி யார் அப்படின்னா உடையாள் அவர்கள். அவங்க தப்பிச்சு எங்கே போயிடுறாங்க, வீரமங்கை தன்னோட மகளோட அதாவது தளபதிகளோட எங்கே போயிடுறாங்க, திண்டுக்கல்லுக்கு போயிடுறாங்க. யாரோட தலைமையில் வந்து தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னா கோபால நாயக்கர் தலைமையில் வந்து தலைமறைவாக இருக்காங்க. எத்தனை வருஷம், 8 வருஷம். அதாவது காளையார் கோயிலில் 1772ஆம் ஆண்டு வந்து போர் நடக்குது. காளையார் கோயில் போர் சொல்கிறாங்க. அந்த போரில் தான் முத்துவடுகநாதர் தனது கணவரை வந்து கொன்றுறாங்க. நம்ம எப்படினாச்சும் மீட்கணும் அப்படின்றதுக்காக
அந்த சிவகங்கையை மீட்றணும், எப்படினாச்சும் மீட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்து இப்போ 8 வருஷமாக நம்ம பின்தங்கி இங்கேயே பதுங்கி இருக்கோம், தலைமறைவாக இருக்கோம். எப்போனாச்சும் நம்ம வந்து மீட்கணும், சிவகங்கையை மீட்கணும் அப்படின்னா நிறையா வந்து படை வீரர்கள்லாம் தேவைப்படுது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க. அப்போ மைசூரில் ஐதர் அலின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருக்கார். அவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. உருது மொழியில் வந்து லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து வேலுநாச்சியார், சிவகங்கையோட அரசி, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு உதவி செய்யணும். என் கணவர் அப்படி இந்த மாதிரி கொன்னுட்டாங்க. 8 வருஷமாக நான் இங்கே வந்து பதுங்கி இருக்கேன், தலைமறைவாக இருக்கேன். அதுக்காக எனக்கு உங்கள்கிட்டருந்து ஒரு உதவி தேவைப்படுது. என்ன உதவி அப்படின்னா, நான் சிவகங்கையை மீட்கிறதுக்காக உங்கள்கிட்டருந்து கொஞ்சம் படை வீரர்களை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த ஹைதர் அலி வந்து அந்த லெட்டரை பார்த்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் வச்சிடுறாரு. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு என்ன அவங்க எதுவுமே ஒரு பதிலும் அனுப்பாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 3 பேரை வந்து அதாவது நல்ல தலப்பாக்கட்டு, அடையாளம் தெரியாத அளவுக்கு குதிரைப்படையில் வந்து நீங்கள் போய் மைசூருக்கு போய் ஹைதர் அலியை சந்தித்து இப்படி இந்த மாதிரி லெட்டர் அனுப்பியிருந்தாங்க, இதுக்கு என்னதுமே இல்லை, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போய் கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்புனா அந்த ஹைதர் அலி சொல்கிறாங்க, அந்த அரசர் சொல்கிறாரு, அது எப்படி உங்கள் அரசியரே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க பயந்துக்கிட்டு, அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நான் எப்படி கொடுக்க முடியும் படை வீரர்கள்னு சொல்லும்போது, டக்குன்னு அந்த தலைப்பாக அந்த அந்த உருமாலாம் கட்டியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவுத்து காமிச்சுறாங்க. மன்னரே, நான் தான் வந்திருக்கேன், சிவகங்கை அரசி தான் வந்திருக்கேன் நேராக, எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது, எனக்கு 5000 குதிரைப்படை தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் கொடுத்து அனுப்பிடுறாரு. ஓகேவா? கொடுத்து அனுப்பி இந்த 8 வருஷமாக நம்ம எப்படி நம்ம சிவகங்கையை மீட்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு யோசிக்கும்போது, அப்போ வந்து நம்ம ஒரு அமைச்சர் வராரு. அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அரசியரே, நம்ம வந்து ஹைதர் அலிகிட்ட வந்து 5000 காலால் படை வந்து கேட்டோம், அவர் வந்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே, உடனே நம்ம வேலுநாச்சியார் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள பத்திரமா ஓய்வு எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. என்ன மாதிரி பிளான் போடுறாங்க அப்படின்னா, அப்போ நமது வீரர்களுடன் ஹைதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளைக்கு வந்து சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என் கணவரை தான் கொண்டாங்க. எந்த ஊர்லன்னா காளையார் கோயிலில். ஃபஸ்ட்டு காளையார் கோயிலில் தான் நம்ம மீட்கணும், அதுக்கப்புறம் தான் சிவகங்கையை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. அப்போ உடனே அதுவும் கரெக்டு தான், அப்போ நம்ம மறுநாளே போய் காளையார் கோயிலை நோக்கி வேலுநாச்சியார் படை போகட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அப்போ ஆண்கள் படைப்பிரிவிற்கு வந்து மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலின்றவங்க யார், வீரமங்கை வேலுநாச்சியாரோட தோழி. அவங்கள வந்து பெண் படைப்பிரிவினருக்கு வந்து தலைமை ஏற்றுக்கிற சொல்லியிருக்காங்க. ஆண் படைப்பிரிவினருக்கு வந்து மருது சகோதரர்களில் தலைமை ஏற்று வாங்க தயாராக போவோம், தயாராக வந்து போருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காளையார் கோயிலை மீட்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. அங்கே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி சண்டை போட்டு ஒரு எப்படி சொல்கிறது, காளையார் கோயிலை மீட்டுட்டாங்க. அடுத்து இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு வழியாக காளையார் கோயிலை மீட்டாச்சு. அடுத்து இவங்கெல்லாம் படைத்தளபதிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியரை, நம்ம வந்து சிவகங்கையை உடனே மீட்போம் அப்படின்னு சொன்னோடனே வீரமங்கை வேலுநாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம வந்து உடனே உள்ளே போக முடியாது. அந்த கோட்டைக்குள்ளே அந்த கோட்டை ஒரே ஒரு நாள் தான் திறக்கும். சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த கோட்டை ஒரே ஒரு நாள் தான், அந்த கோட்டைக்குள்ளே கதவு வந்து ஒரே ஒரு நாள் தான் திறந்திருக்கும். அது எப்போ அப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு தான். அன்னைக்கு வந்து பெரிய திருநாளாக இருக்கும். அப்போ வந்து செக் பண்ண மாட்டாங்க, பெண்கள் யார் வேணாலும் உள்ளே போய்க்கலாம். அப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம உள்ளே போய் நம்ம சிவகங்கையை மீட்டலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க, படைத்தளபதிக்கிட்ட. அப்போ விஜயதசமி நாளில் வந்து கோட்டைக்குள்ளே செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் வந்து பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் பல ஆயுதங்களையும் மறைத்து, நிறையா அந்த பூக்கூடை இருக்கும், பழக்கூடை இருக்கும்ல, அதில் வந்து நிறைய ஆயுதங்களை மறைச்சிக்கிட்டு கோட்டைக்குள்ளே செல்லட்டும். உள்ளே அவர்கள் வந்து தாக்குதலை தொடங்கியதும் நம்மளோட ஆண்கள்
படைப்பிரிவினர் வந்து கோட்டைக்குள்ளே நுழைந்து தாக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ஆங்கிலேயரே நம்ம வந்து விரட்டிடலாம் அப்படின்னு வேலுநாச்சியார் பிளான் பண்ணி சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிடுறாங்க எல்லோரும். ஓகே, அன்றைக்கே நம்ம விஜயதசமி அன்றைக்கே வந்து உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு அப்படியா செய்யலான்னு சொல்லி அரசியர் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு செய்தி அரசியரே அப்படின்னு சொல்லிட்டு தங்களை காட்டு கொடுக்குமாறு உடையாள் என்னும் ஒரு பெண்ணை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து வற்புறுத்தினாங்க. ஆனால் வந்து அவள் வந்து மறுத்தாள். அதனால் அவங்க வந்து கொண்டுட்டாங்க அந்த உடையாளை. அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து உரிய மரியாதை செய்யணும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அமைச்சர் தாண்டவராயன் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. அப்போ அவரது பெருமை எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு நடுகள் நட்டு அவங்களோட பெருமை, நடுகள் நட்டால் இது யாரோடதுன்னு நம்ம கேட்போம்ல. அப்போ நடுகள் அந்த இடத்துல வந்து இப்போ வெட்டுடையாள் காளின்னு சொல்லி நம்ம அங்கே கோயில் வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். அந்த இடம் தான் உடையாளோட நடுகள் இருக்கிற இடம் தான் வந்து வெட்டுடையாள் கோயில் அங்கே இருக்குது. அப்போ அவளோட பெருமையை எல்லாரும் தெரிஞ்சு அவளோட பெருமையை தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வேலுநாச்சியார். அப்படியா செய்வோம் என்றார் உடனே அமைச்சர் வந்து. அப்போ விஜயதசமிக்கு முதல் நாள் வந்து சிவகங்கை நோக்கி கிளம்பிட்டாங்க. படை எல்லாமே கிளம்பிடுச்சு. யாரோட உதவியால்? நம்ம திண்டுக்கல்லில் தலைமறைவாகி இருந்த கோபால நாயக்கரோட உதவியும், அதுக்கப்புறம் படைத்தளபதிகளோட உதவியும், அப்புறம் அமைச்சர் அவங்க ஹைதரலியோட அதாவது குதிரைப்படை உதவி எல்லாமே எல்லோரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிளம்பிட்டாங்க. கிளம்புன உடனே அங்கே உடையாளுக்கு அப்போ அந்த நேரத்தில் போகும்போது அந்த வழியில் வந்து உடையாளுக்காக நடப்பட்ட கல் ஒன்று இருந்துச்சு. அந்த அங்கனக்குள்ளே இறங்கி அந்த கல் மேலே தன்னோட தாலியை வந்து வேலுநாச்சியார் வந்து எடுத்து காணிக்கையாக செலுத்தி வணங்கினாங்க. அப்போ அருகில் இருந்த வீரர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். உடனே படை வந்து மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. இத்தனை பேர் கிளம்பி எங்கே போயிட்டாங்க? சிவகங்கையை சேர்ந்துட்டாங்க. அப்போ பெண்கள் படைப்பிரிவினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாறு வேடத்தில் வந்து உள்ளே சென்றுட்டாங்க. அந்த சிவகங்கை கோட்டைக்குள்ளே சென்றதுமே அங்கே ஆயுத கிடங்கு நிறையா இருந்துச்சு. அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து துப்பாக்கி நிறையா வச்சுருப்பாங்களே, கத்தி, அந்த மாதிரி. அந்த இடத்த வந்து குயிலி பார்த்துட்றாங்க. இவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து மீட்க முடியாது, நம்ம என்ன பண்ணணும்னு யோசித்து அந்த ஆயுத கிடங்குகளை என்ன பண்ணிடுறாங்க, தீ வச்சு அவங்க மேலே தீ வச்சு அதில் விழுந்துடுறாங்க. அதை விழுந்த உடனே என்ன பண்ணிடுச்சு, பெரிய தீ வந்துடுச்சு. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய தீ மாதிரி வந்தவுடனே அப்போ இதுக்கு தயாராகிட்டோம். குயில் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, நான் உள்ளே போனோடனே உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ இதுதான் அடையாளம்னு நினச்சி உள்ளே போயிடுறாங்க. அப்போ குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்திற்குள் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமான தீ எரிவது தெரிந்தது. ஓகேவா? நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலுநாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போட்டியிட்டனர். இறுதியில் ஆங்கிலேயர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டு கோட்டையை விட்டு ஓடிட்டாங்க. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டு வீரர்கள் வெளியே வந்தாங்க. அப்போ குயிலி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, குயிலி வந்து தம் உடலில் வந்து தீ வச்சு கொண்டு ஆயுத கிடங்குக்குள்ளே குதிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த வீரர்கள் சொல்கிறாங்க. குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று உணர்ச்சியோடு வேலுநாச்சியார் கூறுறாங்க. அப்போ வேலுநாச்சியாரின் வீரம் வந்து என்னது, வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஹைதரலியின் உதவி ஆகியோரோடு குயிலின் தியாகம் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. அப்போ 1730 ஜனவரி 3 வந்து பிறக்கிறாங்க. 1780 வந்து சிவகங்கையை மீட்கிறாங்க. தலையார் போர் வந்து 1772 நடக்குது. 16 வயதில் அவங்களுக்கு திருமணம் நடக்குது. ஓகேவா? யாருக்கு? முத்துவடுகர் நாரதரோட திருமணம் நடக்குது. ஃபஸ்ட்டு தான் கணவரை எங்கே கொண்டாங்க? காளையார் கோயில் தான். அப்போ அந்த காளையார் கோயிலை ஃபஸ்ட்டு மீட்டுட்டு அதுக்கப்புறம் சிவகங்கையை மீட்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு வழியாக என்ன பண்ணிடுறாங்க, ஃபைனலாக
சிவகங்கை மீட்றாங்க. மீட்டதுக்கப்புறம் மறுபடியும் பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் அப்போ அந்த வளரி இருக்கும்ல, வளரியை வச்சு அப்படியே எறியிறாங்க. ஒருத்தரோட கால் அந்த பிரிட்டிஷ்காரங்க குதிரைப்படை காலில் வந்து விழுகுது. உடனே இது என்னது அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க அந்த அந்த கூட்டத்துக்குள்ள வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, தமிழ்காரங்க இருந்தாங்க. நம்மளோட தமிழ்காரங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இது என்னதுன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் தமிழ்காரங்க, இது வந்து வளரி. அவங்க எந்த இடத்துல வந்து எறிகிறாங்களோ அந்த இடத்துல வந்து அதோட வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு அவங்க இருக்கிற இடத்துக்கே போயிடும் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து அவர் ஒரு மாதிரி பயந்து இனிமேல் இந்த சைடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அப்போ பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு எதுன்னு கேட்டால் 1780. அது ஜான்சி ராணிக்கு முன்பே வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்த வேலுநாச்சியார் அதாவது ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த வீர மங்கை யார் அப்படின்னா வேலுநாச்சியார் தான். வீரமங்கை வேலுநாச்சியார். ஓகேவா? இன்றைக்கி வந்து வேலுநாச்சியாரை பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கோம். நீங்களும் அதே மாதிரி ஒரு பெண்மணி நீங்கள் ஒரு வேலுநாச்சியார் என்பதை நினச்சிட்டு நீங்கள் படித்து பாருங்கள். மைண்டில் நல்லா ரிலாக்ஸ் ஆகி சிவகங்கை மீட்டதுக்கப்புறம் வந்து வெள்ளை நாச்சியார் அதாவது வெள்ளச்சி நாச்சியாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கல்யாண வாழ்க்கை வந்து நல்லா இல்லாமல் வெள்ளச்சி நாச்சியார் இறந்து போயிடுறாங்க. உடனே இந்த வீரமங்கை வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, இதை நினச்சி உடல்நல குறைவால் வந்து இறந்து போயிடுறாங்க. 1796 இறந்துடுறாங்க. ஓகேவா? எப்போ பிறக்குறாங்க எப்படிலாம் கொஷின் கேட்கலாம்னா, அவங்க பிறந்த வருடம்னா 1730 ஜனவரி 3. ஓகேவா? அவங்க அப்பா பேர் என்னன்னா செல்லமுத்து சேதுபதி. அவர் எங்கே மன்னராக இருந்தார்னா ராமநாதபுரத்தில். அவங்க அம்மா பேர் என்னன்னா முத்தம்மாள். அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் வேலுநாச்சியார். வேலுநாச்சியாருக்கு தெரிஞ்ச மொழிகள் எத்தனை அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு, உருது. இந்த உருது மொழி தெரிஞ்சனால தான் மைசூரில் வந்து ஹைதர் அலிகிட்ட லெட்ரு மாதிரி எழுதி கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து நான் சிவகங்கை மீட்கிறதுக்கு எனக்கு உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது, உங்கள் படை வீரர்களை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க எத்தனை படை வீரர்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 5000 படை வீரர்களை அனுப்பியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? அடுத்து வந்து யாரோட தலைமையில் வந்து தலைமறைவாக இருந்தாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையில் வந்து கோபால நாயக்கர் தலைமையில் வந்து தலைமறைவாக இருந்தாங்க. எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டால் 8 வருஷம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முத்துவடுகநாதர்ன்றது யார்? சிவகங்கைக்கு மன்னர். அவங்க தான் வீரமங்கை வேலுநாச்சியாரோட கணவர். 16 வயதில் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். காளையார் கோயில் போர் எப்போ நடக்குது? 1772. ஓகேவா? அப்போ 8 வருஷமாக சிவகங்கையை மீட்காமல் தான் அவங்க எங்கே இருந்தாங்க? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தாங்க. திண்டுக்கல் கோட்டையில் பதுங்கி இருந்தாங்க. புரிஞ்சிச்சா? யாரோட உதவியில் வந்து சிவகங்கையை வந்து மீட்கிறதுக்கு கிளம்புனாங்க அப்படின்னா அதாவது பெரிய மருது, அப்புறம் அமைச்சர்கள், அப்புறம் வந்து படை வீரர்கள் 5000 படை வீரர்கள் வந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே தலைமறைவாக இருந்தாங்கல்ல அவங்க தலைமையில் அவங்களோட உதவினால் வந்து சிவகங்கையை மீட்டாங்க. எப்போ மீட்டாங்க? 1780. 8 வருஷம் கழித்து மீட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்னா 2008 டிசம்பர் 31 வந்து ஒரு தபால் தலை வந்து நிறுவப்பட்டது. யாருக்காக அப்படின்னா வேலுநாச்சியாருக்காக. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவங்க யூஸ் பண்ண வாள், ஈட்டியெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க பத்திரமா அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க பத்திரமா. அதுக்கப்புறம் வந்து 2014 அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டினாங்க. யாரால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா நம்ம ஜெயலலிதா அவர்களால் தான் மணிமண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. அது எங்கே அப்படின்னா சூரக்குளம், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் பக்கத்தில் உள்ள சூரக்குளம் கிராமத்தில் வந்து சுமார் 60 லட்ச ரூபா மதிப்புள்ள மணிமண்டபம் யாருக்காக திறக்கப்பட்டது? வேலுநாச்சியாருக்காக. ஓகேவா? இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டானது, படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே.